ஸோ நான் ஒரு காலத்தில எப்படி இருந்தேன்னா, எனக்கு வந்து ரொம்ப செக்ஷுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப ஹார்னியா நீங்க சொல்ற மாரி நான் இருப்பேன். ஆனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. உடம்பு ஃபுல்லா எனர்ஜி, ஃபுல்லா இதா இருக்கும். திடீர்னு ரிலாப்ஸ் ஆயிரும். அப்புறம் வாழ்க்கையே வெறுத்த மாரி ஆகும். திருப்பி எனக்கு எனர்ஜி வரும், பில்டப் ஆகும். திருப்பி ரிலாப்ஸ் ஆயிரும். எனக்கு இந்த ஃபுல் செக்ஷுவல் எனர்ஜி அதாவது இது வந்து அன்கண்ட்ரோலபிள் எனர்ஜி. ஆனா எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. இத மட்டும் நீங்க சரியான பாதையில கொண்டு போனீங்கன்னா, உங்க லைஃப்ப நீங்க சூப்பரா மாத்திக்கலாம். நீங்க தான் சூப்பர் ஹீரோ. ஸோ இது எப்படின்னு நான் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லைன் சொல்றேன். நீங்க சூப்பர் ஹியூமனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பீயிங் ஹியூமன் இஸ் சூப்பர். அது இந்த செக்ஷுவல் ஹியூமன் ரிடெம்ப்ஷன் எனர்ஜி மூலமா நான் சொல்லப் போறேன் எப்படின்னு. ஸோ அதான் கைஸ், இப்ப நீங்க வந்து ஹார்னியா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹார்னியா இருக்கு. இந்த எனர்ஜிய கண்ட்ரோல் பண்ண முடியல ஜான். அது நல்ல விஷயம். ஆக்சுவலி உங்க உடம்பு ஃபுல்லா எனர்ஜி இருக்குது. நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க. ஆனா, இங்க இருக்க லஸ்ட் தான் மோசம். நம்ம அத கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி, டிரான்ஸ்மியூட் மாத்தி சில வேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அத ஹெல்த்தியா அந்த எனர்ஜிய கல்டிவேட் பண்ண போறோம். எனக்கு ஆல்ரெடி இந்த டவுட்டு தான். நான் வந்து ஹாம்ஸாக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டி உண்டு. ஸ்கூல் கம்யூனிட்டி. அது பேர் அடானஸ் ஸ்கூல்ன்னு என்னவோ. அப்ப அதுல ஒரு கோச் மாரி ஒருத்தங்க இருந்தாங்க. அப்ப நான் வந்து கேட்டேன். எனக்கு இப்படி ஃபுல்லா எனர்ஜியா இருக்கு. செக்ஷுவல் எனர்ஜியா இருக்கு. ஹார்னியா இருக்கு. இத நான் எப்படி ஹெல்த்தியா நான் இத கல்டிவேட் பண்றது? அப்ப அவரு வந்து கொடுத்த பதில் எனக்கு ரொம்ப திருப்தியா இல்ல. அவரு என்ட்ட கேட்டாரு, காலையில கோல்ட் ஷவர் குளிக்கிறது நல்லது தானே?" "ஆமா." ரன்னிங் போறது நல்லது தானே?" "ஆமா." அப்போ அந்த மாரி வந்து இந்த விஷயத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்றது தான் நல்லது அப்படி. அதுக்கு எனக்கு கரெக்ட்டான பதில் யாருமே சொல்லல. ஸோ எனக்கான பதில் என்னதுன்னா, அந்த எனர்ஜிய சரியான வகையில யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ப மாத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பிரீத்திங் பண்றது, மெடிடேஷன் பண்ணி இந்த எனர்ஜிய ஒண்ணாக்கி அந்த அவ்வளோ பவர்ஃபுல் எனர்ஜிய யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அச்சீவ் பண்ணலாம், உருவாக்கலாம். அது வந்து கரெக்ட்டான ஒரு டெக்னிக், சிஸ்டம் மாரி நீங்க யூஸ் பண்ணணும். அந்த காலத்துல காலகாலமா யோகிகள்லேருந்து எல்லாரும் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ். அது யாரும் எனக்கு சொல்லி தரல. அத நானே தான் அப்புறம் எப்படியோ எப்படியோ கண்டுபிடிச்சேன். நீங்க என்ன பார்க்குற மாரி நான் சில யூடியூபர்ஸ பார்த்து. ஸோ இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இப்ப மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னதுன்னா, எப்படி நீங்க இந்த இவ்ளோ எனர்ஜிய, இவ்ளோ பவர்ஃபுல்லான எனர்ஜிய சரியான பாதையில நீங்க யூஸ் பண்ணலாம். சரியான வழியில. முதல் விஷயம், நீங்க இத ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஸ்டெபிலைஸ்ன்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்ப ஃப்ரிட்ஜ் இந்த இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டெபிலைசர் இருக்குல்ல, அந்த மாரி. அந்த எனர்ஜிய வந்து சமநிலையாக்கணும். எப்படி நீங்க சமநிலையாக்குவீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க ரொம்ப ஹார்னியா இருக்கீங்க. உங்களுக்கு எத பார்த்தாலும் அர்ஜ் ஆகுது, தப்பான தாட்ஸ் வருதுன்னா, முதல்ல ஒரு 90 டேஸ் எடுத்துக்கோங்க. அந்த 90 டேஸ்ல உங்க பிரெயின வந்து சொல்லுவாங்கல்ல 90 டேஸ் அந்த மாரி. உங்க பிரெயின வந்து கொஞ்சம் நார்மல் ஆக்கலாம். ஸோ 90 டேஸ் எடுத்துக்கோங்க. அந்த அடுத்த 90 டேஸ்ல என்னெல்லாம் பண்ணி இந்த எனர்ஜிய வந்து ஹெல்த்தியா மாத்தலான்னு நான் சொல்லப் போறேன். ஸோ அதுதான் 90 டேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இது. ஸோ இந்த எனர்ஜிய வந்து நீங்க காம் பண்ணணும். ஸோ அந்த 90 டேஸ் வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு நான் ஒண்ணொண்ணா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெடிடேஷன். இத நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து மெடிடேஷன் இல்லாம இந்த பிராக்டிஸ வெற்றிகரமா பண்ணது எனக்கு தெரியல எப்படின்னு. வாய்ப்பே இல்ல. ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி. நீங்க ஒரு நார்மல் மனுஷனா இருந்துட்டு போலாம். இந்த இந்த பிராக்டிஸ பண்ணணும்னா உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஒரு கண்ட்ரோல், ஒரு பீஸ், ஒரு பிரசன்ஸ் வேணும். இல்லாம கஷ்டம். அதனால இப்ப நீங்க பெஞ்ச் பிரஸ்ல 100 கிலோ கொண்டு போறதுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா 30, 40, 50 கிலோன்னு வாரம் வாரம் வெயிட் கூட்டுறீங்களோ, அதே மாரி உங்க மெடிடேஷன் ஈஸியா இருந்தா நீங்க நல்லா கரெக்ட்டா பண்ணலன்னு அர்த்தம். ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம். ஸ்டார்ட்டிங்ல கஷ்டம் தான் கைஸ். முதல் 1 மாசத்துக்கு 3 நிமிஷமே கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் போக போக பழகிரும். அதனால ஆரம்பத்தில நீங்க ஒரு 3 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2வது பிரெத் ஒர்க். பிரெத் ஒர்க்னா மூச்சு பயிற்சி. பிராணாயாமான்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நாடி சுத்தியா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. நான் மறந்துட்டேன். விஷ்ணு முத்ரா அந்த மாரி. இப்ப இங்க வச்சுட்டு இந்த சைடுல மூச்சு இழுக்கணும். இந்த சைடுல மூச்சு விடணும். இது வந்து பிராணாயாமா. ஸோ இது நீங்க பண்ணா என்ன ஆகும்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப உடம்புல எனர்ஜி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. உங்களோட முக்கியமான இடத்துல அப்படி நின்னுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரீத்திங் பண்ணாலே அது கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ பிரீத்திங் பிராக்டிஸ் இல்லாம இத பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால ஏதாவது ஒரு பிராணாயாமா. எனக்கு எனக்கு ஒரு மெடிடேஷன் வீடியோ போட்டேனா, போடலையான்னு தெரியல. ஸோ விம் ஹாஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. அது முடிஞ்சா நான் லிங்க் பண்றேன் இந்த வீடியோல. அது நீங்க பண்ணா கூட போதும். இந்த எனர்ஜி வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிரும். பிராணாயாமா, பிரெத் ஒர்க் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அப்ப இந்த எனர்ஜி வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிரும். யோகா. யோகா முக்கியமான ஒரு இது. யோகா பண்ணா கூட இந்த எனர்ஜி நம்ம இப்ப எல்லாத்தையும் சமநிலை தான் கொண்டு வரோம். அந்த எனர்ஜிய கண்ட்ரோல் பண்ண முடியாம, ஐய்யய்யோ! அப்படின்னு இல்லாம அந்த எனர்ஜிய வந்து நம்ம காம் பண்றோம். முக்கியமான ஒரு இது என்னன்னா, லெட் இட் பி லெட் இட் கோ. இப்ப நம்ம இந்த சிம் மெடிடேஷன் பிராக்டிஸ்ல இருக்கும்போது எல்லாமே அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நமக்கு ஒரு பொண்ண புடிச்சிருக்குன்னா, அது பல மடங்கு அதிகமா தெரியும். நமக்கு யார் மேலயும் அட்ராக்ஷன் அர்ஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமா தெரியும். ஸோ இந்த எனர்ஜி வந்து அங்க இங்கேன்னு இருக்கும். சில நேரங்கள்ல யாராவது பிடிக்காம போனா ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த
நம்மளோட அந்த எப்படி சொல்ல இவ்வளோ நாள் நம்ம மறைச்சு வச்சிருக்கிறது, நம்ம எதுலேருந்து தப்பிக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, லெட் இட் பி, லெட் இட் கோ பண்ணலாம். நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்ப நான் நார்மலா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஏதாவது ஒரு துயரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் மனுஷனா பிறந்து எல்லாரும் துயரம் இருக்குல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நேரா உட்காந்துட்டு முதுகு தண்ட ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு, லெட் இட் பி, லெட் இட் கோ. எக்ஸாம்பிள் அப்படி சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு போனோகிராஃபி பார்க்கணும்னு ரொம்ப அர்ஜா இருக்குது. ஐயோ! எனக்கு ரொம்ப அர்ஜா இருக்குன்னா, நான் வந்து லெட் இட் பி, லெட் இட் கோ. ஏதாவது ஒரு இமேஜ் பார்த்துட்டேன். தப்பான இமேஜ் பார்த்துட்டேன். எனக்கு மைண்ட்ல ஐய்யய்யோ! பார்த்துட்டேனேன்னு ஒரு இதா இருக்குது. அர்ஜாகுதுன்னு இருக்குன்னா, இருக்கட்டு, போட்டு. லெட் இட் பி, லெட் இட் கோ. அப்படி அந்த எனர்ஜிய வந்து கண்ட்ரோல் பண்ணிரும். லெட் இட் பி, லெட் இட் கோ எப்படின்னா, அந்த எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கட்டு, உடம்புலேருந்து போட்டு. இருக்கட்டு, போட்டு. இருக்கட்டு, போட்டு. இப்படி ஒரு 20, 30 வாட்டி பண்ணும்போது அந்த எனர்ஜி உடம்புல ஆட்டோமேட்டிக்கா வெளிய போயிரும். இது எந்த ஒரு எமோஷனுக்கும் நீங்க பண்ணலாம். டிசைர், ஆங்கர், ஆப்பத்தி, டிப்ரஷன் எதுவா இருந்தாலும். லெட் இட் பி, லெட் இட் கோனா உடம்புலேருந்து ஆட்டோமேட்டிக்கா போயிரும். நீங்க எப்போ அந்த ஃபீலிங்ன்னு நெனைக்கிறீங்களோ, அப்பதான் பிரச்சனை. இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு கோவம் வருது. நான் தான் கோவம். யாரா இருந்தா கோவம், நான் தான் அந்த கோவம். அந்த மாரி நீங்க அந்த கோவம்ன்னு நீங்க நெனச்சிட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு. எனக்கு கோவம் வருது. எனக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு மாரி ஹீட் ஆகுது. இந்த இடம் ஒரு மாரி சூடாகுது. உடம்ப என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஜானுங்கிற ஒரு ஒரு பிறவி வந்து கோவத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. பிறவியின் அளவு கூட வேண்டாம். ஜான் கோவத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சா, நீங்க வேற, கோவம் வேறன்னு ஆயிரும். அப்ப அந்த எனர்ஜி வந்து ஈஸியா உடம்புலேருந்து போயிரும். நீங்க எப்போ நீங்க தான் கோவம்னு நெனைக்கிறீங்களோ, அப்ப அந்த எனர்ஜி உடம்புலேருந்து ஈஸியா போகாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நீங்க வேற, அது வேற. நீங்க வந்து அந்த அவேர்னஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட். நீங்க எப்படி சொல்ல ஹெவியா கார்டியோ பண்றீங்க. ரொம்ப ஹெவியா பண்றீங்க. ரன்னிங் அது இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மாரி தான் இப்போ நான் வந்து கிளாஸ் நடத்துறேன். கிக் பாக்ஸிங் கிளாஸ். அப்போ அதுலயும் கார்டியோ. நான் சில நேரம் ரன்னிங் போவேன். ஸோ இப்படி கார்டியோ அதிகமா பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த அர்ஜஸ் வந்து அவ்வளோ ஹெவியா இருக்காது. ஸோ இந்த எனர்ஜிய வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு பாடி பில்டர் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டு சோஃபால எப்படி படுத்து கிடந்தா என்ன யூஸ் ஆகும்? அந்த மாரி தான். நீங்க அந்த எனர்ஜிய யூஸ் பண்ணி உங்க லைஃப ஒர்க் அவுட் பண்ணி மாத்துங்க. ஒர்க் அவுட் ஹெவியா பண்ண அப்புறம் அந்த பெரிய அர்ஜெல்லாம் இருக்காது. ஸோ நெறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கிறீங்க. தயவு செஞ்சு இல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்புறம் பிரெயின் இமேஜ் அப்படின்னு நான் ஒரு இமேஜ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறேன். இது எப்படின்னா, டே 1லேருந்து டே 90 வரைக்கும் அந்த பிரெயின சின்ன 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 பார்ட்டா இருக்கும். நீங்க டே 1க்கு டே 1 ஸ்கெட்ச் வச்சு கலர் பண்ணணும். டே 2க்கு ஸ்கெட்ச் வச்சு ஒரு கலர் பண்ணணும். அப்படி டே 90 வரைக்கும் ஒவ்வொரு நாளா கலர் பண்ணும்போது உங்களுக்கு அது எப்படி சொல்ல, நமக்கு ஒரு ப்ராக்ரஸ் பண்றோமேன்னு மைண்ட்ல ஒரு தாட் இருக்கும். அப்ப அது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாராவது அந்த மாரி அந்த மாரி ஸ்டார்ட் டே கவுண்ட் பண்றது ரொம்ப இதெல்லாம் அந்த சில நேரங்கள்ல அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் டே 1, டே 2, டே 3 ஸ்கெட்ச் அடிக்கும்போது, நான் இத பில்ட் பண்ணிட்டுருக்கேன், ப்ராக்ரஸ் பண்றேன்னு உங்களுக்கு மைண்ட்ல ஒரு இதா இருக்கும். ஸோ அதையும் நான் லிங்க் பண்றேன். நீங்க அத டவுன்லோட் பண்ணி, ஜெராக்ஸ் கடையில போய் பிரிண்ட் எடுத்து உங்க ரூம்ல ஒட்டுங்க. யாராவது கேட்டா நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. நான் வந்து ஆ ஏதாவது சொல்லுங்க. நான் வந்து குட் ஹேபிட்ஸ் எல்லாம் பண்றதுனால அத வச்சிருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு தான் தெரியாது நீங்க போனோகிராஃபி குவிட் பண்றது. அப்புறம் முக்கியமான ஒரு இது என்னன்னா, டோன்ட் ஜெயில் யுவர் செல்ஃப். அப்படின்னா உங்களே நீங்க ஜெயில்ல போட்டுறாதீங்க. அது நான் எப்படின்னா, நான் கடைசியா ரீலாப்ஸ் பண்ண கதையே சொல்றேன். ஸோ நான் நான் எப்பவுமே இப்போ கூட நான் வந்து ரீலாப்ஸ்ன்னு ஒரு விஷயத்த பார்த்து பயப்பட மாட்டேன். எப்படி சொல்ல, அவன் வந்தா வந்துட்டு போட்டான் அந்த மாரி. எத பார்த்துமே ஒரு இது பார்க்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் ரிலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஐயோ! நான் அங்க பார்க்கக்கூடாது, இங்க பார்க்கக்கூடாது. எந்த எனர்ஜியுமே நீங்க வந்து சப்ரஸ் பண்ணாதீங்க. அத வந்து சப்ரஸ்ஸுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அத அத வந்து அடக்காதீங்க. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எல்லா எனர்ஜியும் அது இருக்கட்டு. அப்படியே இருக்கட்டு. ரிலாப்ஸா பண்ணுங்க. எதுனாலும் பண்ணுங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நல்லது இல்லன்னு நீங்க உணர்ந்த அப்புறம் நீங்க விடுங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த எப்படி நான் சொல்ல, ஆசைய அனுபவிச்சுட்டு, அப்புறம் நீங்க அத விடுங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மையில இப்போ சின்ன வயசுல உங்களுக்கு சாக்லேட் சாப்பிட ஆசையா இருக்கும். நெறைய சாக்லேட் சாப்பிடணும்னு. எப்போலாம் கிடைக்குதோ நீங்க சாப்பிடுவீங்க. கிடைச்ச உடனே சாப்பிடுவீங்க. ஆனா வளர்ந்த அப்புறம் இப்போ உங்களால எவ்வளோ சாக்லேட்டும் மேக்ஸிமம் இத பார்க்குறவங்க பெரியவங்களா தான் இருப்பீங்க. உங்களால எவ்வளோ சாக்லேட்டும் வாங்கி சாப்பிட முடியும். ஆனா நீங்க காலைல எழும்புனோனே இருக்கிற பைசா எல்லாம் பேக்கரியில போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடுறீங்க. இல்ல ஏன்? ஏன்னு சொல்லுங்க. கொஞ்சம் யோசிங்க. அந்த பதில கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து உங்களுக்கு நல்லதில்ல. ஒரு கட்டத்துக்கு மேல சாக்லேட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்ல. திகட்டிரும். ஒரு மாரி இருக்கும். அதே மாரி தான் இந்த லஸ்ட்டும். நீங்க வந்து இது வேண்டாம், இது தப்புன்னு மட்டும் நினைக்காதீங்க. எதுவுமே சரி, தப்புன்னு. அது சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா புத்தர் சொன்ன மாரி தான். நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ். இருக்கிறது இருக்கிறது தான். நம்ம வந்து இது இப்படி, இது இப்படி. இது வந்து இப்படி இருக்குது. இது வந்து நம்மளோட ப்ரொஜெக்ஷன்.
நீங்க எதையுமே ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. முக்கியமா இந்த மாரி லஸ்ட் விஷயத்துல. அது ரொம்ப மோசமாக்கிரும். நான்லாம் ஒரு காலத்துல இது மோசம், இது தப்பு, இங்க பார்க்கக்கூடாது, அங்க எதுவும் இல்ல. பி பிரசன்ட். இருக்கத இருக்கபடி இருங்க. லஸ்ட் வருதா? லஸ்ட் தான் வருது. அது சரியோ, மோசமோ எதுவும் நினைக்காதீங்க. பி இன் த பிரசன்ட் மொமெண்ட். அன்னைக்கு நான் யார்ட்டயோ சொன்னேன். எதுவுமே சரி, தப்பு கிடையாதுன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, "அப்ப நான் உங்க பைக்க உடைச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?" அப்படின்னு. நான் அதுக்கு ஒண்ணும் சொல்லல. நான் அதுக்கு அவங்கட்ட என்னவோ சொன்னேன். "நீங்க உடைச்சா பிரச்சனை இல்ல" அப்படின்னு. ஆனா அதோட உண்மையான ரீசன் என்னன்னா, எதுவும் நடந்தாலும் நம்ம வந்து அப்படியே தான் இருக்கணும். அதுதான் நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ். ஏன்னா எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாமே ஒரு காஸ்மிக் டான்ஸ் மாரி தான். அதாவது இந்த பிரபஞ்சமே ஒரு காஸ்மிக்னா எப்படி சொல்ல? ஒரு ஆன்மீக ஒரு ஒரு வகையான ஒரு டான்ஸ், நடனம். நம்ம அத ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாரி தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எதுல ஆரம்பிச்சது? ஆமா. நடக்கிறது போல நடக்கட்டும். இத நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றேன். அப்பன்னா இப்ப நீங்க வந்து லஸ்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா, ஜஸ்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஜஸ்ட் அத எக்ஸ்பீரியன்ஸ் அத வந்து அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க என்ன என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க வந்து அ அது மோசம், இது தப்பு, இது சரி அப்படின்னு உங்களோட ப்ரொஜெக்ஷன வந்து நீங்க அதுல செலுத்தாதீங்க. அத மட்டும் நான் சொல்றேன். இது தப்பு, ரிலாப்ஸ் பண்ணிட்டா தப்பு. ரிலாப்ஸ் பண்ணா தப்பு கிடையாது. ரிலாப்ஸ் பண்ணா தப்பு கிடையாது. எனக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல வரேன்னா, இப்போ நான் அவர காட்டி சொல்றேன். புத்தர் சொன்ன மாரி. எதுவுமே ஒரு விஷயங்கிறது ஒரு விஷயம் தான். மீதி நீங்க அத எத மோசம், சரின்னு நெனச்சா அது உங்களோட மைண்ட்லேருந்து ப்ரொஜெக்ஷன். அதனால பி பிரசன்ட், பி அவேர் அந்த மாரி இருங்க. நான் சொல்றது இந்த மெசேஜ கரெக்ட்டா கன்வே பண்ண முடிஞ்சான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க நான் இப்போ லஸ்ட்ல நீங்க மோசம்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தான் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. இப்ப எப்படின்னா, நான் போனோகிராஃபி மோசம்னு நெனைக்கிறேன். ரிலாப்ஸ் பண்ணிட்டேன்னா, நான் வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவேன். அதே இது நான் அத மோசம்னு நெனைக்கலன்னா, ரிலாப்ஸ் ஆனா கூட ஓகே. என் பிரெயினுக்கு கொஞ்சம் பாதிப்பா இருக்கு. பாடியில கொஞ்சம் பாதிப்பா இருக்கு. அப்ப நான் இத பண்ணக்கூடாதுன்னு விட்டுருவேன். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளா விட்டுறலாம். இதே இது நீங்க உங்க சஃபரிங் அதுல வச்சீங்கன்னா, இது மோசம், கூடாது, கிடையாதுன்னு வச்சீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எந்த தாட்டுமே வைக்காம, ஜஸ்ட் பி இன் த பிரசன்ட் மொமெண்ட் அவ்வளோதான். இன்னொரு டிப் என்ன சொல்றேன்னா, உங்க மைண்ட் ஸ்டேட்டுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காலையில எப்படி சொல்ல, காலைல நல்லா பீஸா தான் இருக்கும். மத்தபடி இப்போ ஈவினிங்கோ, நைட்டோ யாராவது என்ன கோவப்படுத்திட்டாங்க, இல்ல எனக்கு லைஃப்ல உண்மையான அன்பு கிடைக்கலையோ, ஏதாவது ஒரு லோவர் ஸ்டேட் ஆஃப் எமோஷன்ல இருந்தேன்னா, அந்த எமோஷன் ஸ்டேட்டுக்கு நான் மெடிடேட் பண்ணுவேன். இப்போ மெடிட்டோன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல எல்லா எமோஷனுக்கும் மெடிடேஷன் பண்ற மாரி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கோவம் வருது. யாராவது ஏதோ பண்ணிட்டாங்க. எனக்கு அவ்ளோ கோவம் வருது. நான் என்ன பண்ணுவேன்னா, அதில ஆங்கர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆங்கர் மெடிடேஷன் போட்டு விட்டுட்டு அப்படியே இருந்துருவேன். அந்த மெடிடேஷன் வரும். உங்க ஆங்கர நோட் பண்ணுங்க. உங்க ஆங்கர லெட் கோ பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் ஆங்கர் உடம்புலேருந்து போயிரும். ஸோ அந்தந்த எமோஷனுக்கு நீங்க மெடிடேட் பண்ணாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒரு ப்ரோ டிப். ப்ரோ ஃபைட்டர் மாரி ப்ரோ டிப். இத நீங்க பண்ணா உங்க எமோஷன் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். பரவால்ல. இன்னைக்கு மைக்கு கொஞ்சம் நல்லபடியா ரெக்கார்ட் ஆகுது. அதனால இப்ப லஸ்ட் வந்தா கூட லெட் இட் பி, லெட் இட் கோ. நான் ஒரு இமேஜ பார்க்குறேன். அந்த இமேஜ பார்த்து எனக்கு என்னவோ தோணுது. லெட் இட் பி, லெட் இட் கோ. லெட் இட் பி, லெட் இட் கோ. அது இருக்கட்டு, போட்டு. இப்படி கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருந்தா, அது உடம்புலேருந்து ஆட்டோமேட்டிக்கா போயிரும். ஒரு ஃபீலிங்க நீங்க வெறும் ஃபீலிங்கா பார்த்தீங்கன்னா, அது வெறும் ஃபீலிங் தான். அது உடம்புலேருந்து ஆட்டோமேட்டிக்கா போயிரும். நீங்க வேற எதையாவது அத நெனச்சிட்டீங்கன்னா, அது உடம்புலேருந்து போகாது. ஸோ, கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கைஸ். உங்களுக்கு அன்லிமிட்டெட் எனர்ஜி கிடைக்கும். ஆக்சுவலா நான் இப்ப கமிட்டடா இருக்கிறேன். சில நேரங்கள்ல தாட் வரும். சில நேரங்கள்ல எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். ஸோ, நீங்க சிங்கிளா ரிட்டென்ஷன்ல இருக்கும்போது நீங்க ஒரு சிங்கம் தான். அவ்ளோ எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜிய யூஸ் பண்ணி உங்க லைஃப்பயே நீங்க மாத்தலாம். இது வந்து அன்லிமிட்டெட் எனர்ஜி. இது வெறும் உடம்புல இருக்க எனர்ஜி இல்ல. உடம்புல இருக்க எனர்ஜியும் தான். ஆனா அது மட்டும் இல்ல. இது வந்து ஒரு சோல், ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. இத வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ரியாலிட்டிய பெண்ட் பண்ணலாம். நீங்க நெனைக்கிறதெல்லாம் கொண்டு வரலாம். ட்ரை பண்ணுங்க. 90 டேஸ் பண்ணுங்க. ஆனா ஜஸ்ட் சும்மா இருக்காதீங்க. ஒர்க் பண்றவங்களுக்கு தான் காடும் ஃபேவர் பண்ணுவாங்க. அந்த மாரி. ஸோ இந்த எனர்ஜிய யூஸ் பண்ணி உங்க லைஃப்ப மாத்துங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணுங்க. யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன், கோல்டு ஷவர் கூட எடுக்கலாம். எல்லாத்தையும் பண்ணுங்க. ஒர்க் அவுட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு, உங்க லைஃப் உங்க கண்ணு முன்னாடி மாறுறத பாருங்க. இது எல்லாத்தோட பெட்டர் நீங்க உங்கள நீங்க லவ் பண்ணுவீங்க. செல்ஃப் லவ். உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்புறம் உங்கள எல்லாரையுமே பிடிக்கும். எல்லாத்தையுமே பிடிக்கும். ஓகே கைஸ், லவ் யூ. யாருக்காவது பர்சனல் கோச்சிங் வேணா கீழ இருக்க என்னோட லிங்க்ல லிங்க் தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல இமெயில் இருக்கும். கீழ இருக்க லிங்க்க ஒண்ணும் பண்ணாதீங்க. கீழ இருக்க லிங்க மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன நடக்குன்னு பாருங்க. என்னோட பர்சனல் கோச்சிங் அந்த டீட்டெயில்லாம் இருக்கும். ஓகே கைஸ், see you soon.